பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. இப்போ என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா என்ன நடக்கணுமோ அதானே மல்லிகா நடக்கும். இதுல நம்ம என்ன பண்றது இருக்கு? இங்க நான் அப்பவே சொன்னேன் இப்பவே பேசிடலான்னு. இப்போ பாத்தீங்களா? எனக்கு என்னமா தெரியும்? பெரிய பொண்ணை இப்பதானே கட்டி கொடுத்தாங்க. சரி சின்ன பொண்ணுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகும், அப்புறமா பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு நானே விட்டுட்டேன். அவங்க இவ்வளோ சீக்கிரமா முடிவு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. போங்க. எனக்கு நிலா கல்யாணத்தை அப்பவே ராதிகாவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ராதிகாவை தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்னமா பண்றது? ஆண்டவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதானே நடக்கும். ஏங்க நம்ம வேணா சம்மந்திக்கிட்ட பேசி பார்க்கலாமா? மல்லிகா, அவசரப்பட்டு அதே மாதிரிலாம் கேட்டுறாத. பாவம் அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும்ல. இல்லை சங்கடப்பட என்னங்க இருக்கு? உங்கள் பெரிய பொண்ணை எப்படி என் பெரிய பையனுக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்கள் சின்ன பொண்ணை என் சின்ன பையனுக்கு கொடுங்கன்னு நான் கேட்க போகிறேன். இதில் என்ன இருக்கு? இது நேத்து கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ அந்த பொண்ணு பார்க்க வராங்க. இப்போ போய் நீ கேட்டினா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல. அதுக்குன்னு அப்படியே விட சொல்கிறீங்களா? எனக்கு ராதிகாவை எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தெரியுமா? அவள் தான் இந்த வீட்டோட சின்ன மருமகன்னு. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா எப்படி? எனக்கு புரியுதுமா உன் வருத்தம் எல்லாமே. நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறு. அவங்க பொண்ணு பார்த்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. இப்போவே போய் கேட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணு பார்த்துட்டு போகட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணுமோ பேசிக்கலாம். நீ கவலைப்படாத மல்லிகா. அந்த கடவுள் ராதிகா தான் நம்ம வீட்டு சின்ன மருமகன் முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்த்துருவாரு. அதனால நீ கவலையே படாத, சரியா? ம் சரிங்க. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்களா? எப்போ வரேன்னு சொன்னாங்க? சம்மந்தி ஃபோன் பண்ணார் மல்லிகா. பொண்ணு வந்து அங்கதான் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனா ராதிகாவுக்கு லீவ் இல்லையா? எவ்வளோ லீவ் போட்டதால லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் அப்படியே இங்க வர வச்சு நம்ம வீட்லயே பொண்ணு பார்த்துட்டு மேற்படி என்ன பேசணுமோ பேசிட்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இங்கே தான் வருவாங்க. எங்க ராதிகாவுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? மல்லிகா, நான் இப்போதானே சொன்னேன். நீ கவலைப்படாத, உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு போகட்டுமே, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. எப்படிங்க எப்படிங்க அவளை நான் விட்டு கொடுக்க சொல்கிறீங்க? சரி, வருத்தப்படாத, எனக்கு புரியுது. இதுக்கு மேலே வருத்தப்பட்டு என்னங்க நடக்க போகுது? நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொறுமையாக இருக்கேன். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனால் ஒன்றுங்க, நான் நினச்ச மாதிரி ராதிகா மட்டும் எனக்கு சின்ன மருமகளாக வந்துட்டா நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். என்னங்க? சரிம்மா, நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சரியா? ஏங்க நான் சும்மாலாம் சொல்லலை, சத்தியமாக தான் சொல்கிறேன். அவள் மட்டும் எனக்கு சின்ன மருமகளாக வந்துட்டா நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போகணுங்க. சரிம்மா, கண்டிப்பா கோயிலுக்கு போகலாம். நீ இப்போ புலம்பாம தூங்கு. எங்கங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு தூக்கமும் இல்லை நிம்மதியும் இல்லை. மல்லிகா, சரி விடுங்க, நான் புலம்பலை, நான் தூங்குறேன். ஆனால் ஒன்று, நான் நினச்சது தான் நடக்கும் இல்லை? கண்டிப்பா நீ நினைச்சதுதாம்மா நடக்கும். நீ கவலையே படாத, இப்போ தூங்கு. காலையில எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ம் சரிங்க. இப்போ இவளுக்கு என்ன வயசாச்சு? இப்போ இதெல்லாம் இவளுக்கு தேவையா? இப்போ கல்யாணம் பண்ற வயசா? என்கிட்ட கேட்டா அது அவகிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டா மட்டும் அவ வாயை திறந்து பதில் சொல்லிட்டு தான் மறுவேலை பாப்பா. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கவே மாட்டேங்கிறா. நீ அந்த மாப்பிள்ளை போட்டோ பாத்தியா? பார்த்தேன், அப்பா அமுச்சு விட்டாரு. நீ அந்த போட்டோ பார்த்துட்டு மாடி அமைதியா இருக்க? அவகிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம்ல. நான் பேசினேங்க, அவ என்ன சொல்றா தெரியுமா? அழகு முக்கியம் இல்லையா, வயசு முக்கியம் இல்லையா, என்னென்னமோ தத்துவம் பேசுறாங்க. அவகிட்ட என்னால எதுவுமே பேச முடியல. ஏய், அந்த ஆளு என்னோட பெரிய வயசுடி. அந்த போட்டோ பார்த்தாலே தெரியுது. அப்புறம் என்ன?
ஆமா, உன் தங்கச்சி ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்தாளா? இல்லையே, நான் கேட்டேன் ஃபோட்டோ பார்த்தியான்னு. நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. யாரு இவ? அவன் எந்தெந்த காலத்துல மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடி உங்களுக்கு பிடிச்சா போதும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கா? எனக்கும் ஒன்றும் புரியலங்க. கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருந்தா. இந்த நேரம் பார்த்து அம்மாவும் ஃபோன் பண்ணி இப்படி கேட்டாங்களா, உடனே அவளும் ஊன்ட்டா. மாமா என்ன சொன்னாரு? மாமா ஒத்துக்கிட்டாரா? அட ஏங்க நீங்க வேற, அவங்க 2 பேத்துக்குமே விருப்பம் இல்ல. டி, பெத்தவங்களுக்கே விருப்பம் இல்ல, அப்புறம் ஏன்டி? அன்னைக்கு இவகிட்ட ஃபோன் பண்ணி பேசப்ப கூட அவங்க பக்கத்திலே இருந்தாங்களாம். பக்கத்துல இருந்தா என்ன, வேணான்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலா எங்க அம்மா அதை நினைச்சுதான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க பிடிவாதமா, நீ ஏன் முன்னாடியே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவ என்ன சொல்றான்னு நானே கேட்டுக்கிறேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாங்களாம். சரி, எங்க அம்மாவும் எப்படியும் இவ வேணான்னு தான் சொல்ல போறா, அது இவங்களே கேட்டுட்டு போகட்டும், இனிமே நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்ணாங்க தைரியமா. ஆனா இவ எப்படி பதில் சொல்லுவான்னு எங்க அம்மாவாலே நம்ப முடியல. இவ சொன்ன பதில்ல எங்க அம்மாவே 2 நாளா ஷாக்ல தான் இருந்தாங்க. அத்தை என்ன, இங்க வீட்டில் இருக்கவங்களே பெரிய ஷாக்குடி. சின்ன குழந்தையாட்டம் துரு துருன்னு இங்கேயும் ஆடி ஓடி விளாண்டுட்டு இருந்தவ திடீர்னு கல்யாணம்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டா, கொஞ்சம் கூட யோசிக்காம. ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. சின்ன பொண்ணுடி, அவன் வயசு என்ன இருக்குன்னு தெரியும்ல, என்னோட பெரிய வயசுடி. ஏங்க என்கிட்ட சொல்லி என்னங்க பண்ண முடியும்? அதை அவகிட்ட சொல்லணும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளா? அக்கா தானடி நீ, புரியுற மாதிரி சொல்ல வேண்டியதானே? ஹலோ, உங்களுக்கு அவ மேல அக்கறையா இருந்தா நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க. இதுக்கு மேல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினா என் அக்கான்னு கூட பார்க்க மாட்டா, கண்டுபிடி திட்டி விட்டுருவா. அதுக்கு பயந்துட்டு தானே நானே பேசாம இருக்கேன். உங்களுக்கே அவகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு, அப்ப நானும் எப்படி பேசுறது? ஏண்டி, நான் பேசுறதும் நீ பேசுறதும் ஒன்னா? நீ அவ கூட பிறந்தவடி அக்கா, நீ சொன்ன அவ கேட்கணும். ஆனா ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு? அவ பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் என் பேச்சு ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. அது சரி, இங்க நீ தான் தங்கச்சியா இருக்க, அவ தான் அக்காவா இருக்கா. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்போ இவளை நான் என்ன பண்றது? அதான் அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. இவளுக்கு மட்டும் எப்படிங்க பிடிச்சது? ஒருவேளை யார் மேலே இருக்கிற கோவத்துல சொல்லிட்டாலோ? எனக்குமே அந்த டவுட் இருக்குடி. இவ அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த நம்பவும் மாட்டா, சொல்லவும் மாட்டா. அது 1000 தடவை யோசிப்பா. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எதுக்கு டக்குன்னு ஓகே சொன்னா? ஒருவேளை ராதிகாவுக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்குமோ? அவன் கூட சண்டையில இருந்ததால அந்த டிப்ரெஷன்ல இப்படி அம்மா கேட்டதும் சரின்னு சொல்லிட்டாலோ? ஏண்டி, ஏன் உன் மூளை ஏன் அங்க போகுது? இல்லைங்க, சும்மாதான். அப்படிலாம் இருக்காதுடி. நீ அவளை கவனிச்சியா இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா அவங்க நடந்துக்கிற விதத்திலே புரிஞ்சுக்கலாம். ஆனால் ராதிகாவை நான் கவனித்த வரையும் அப்படி எதுவுமே இல்லடி. அதனால் வாய்ப்பே இல்லை, அவளாம் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்டா. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாடி, அவளாம் யாரையும் லவ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அது எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, லவ்னு ஒரு கண்டென்ட் வந்துருச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கே தெரியாது. தனியாக சிரிப்பாங்க, தனியாக பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அடிக்கடி ஃபோன் பேசுவாங்க. ஏதாவது ஃபோன் வந்தால் கூட தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க. இதேமாரி நிறைய இருக்குடி. அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கூட உன் தங்கச்சிக்கிட்ட இல்லையேடி? ஆமால, நானும் கவனிச்சிருக்கிறேங்க. அவள் இங்கே வந்தால் கூட ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஒன்று என் கூட பேசுவா, இல்லைன்னா அத்தை கூட பேசுவா, இல்லைன்னா சஸ்திகா கூட விளையாடுவா, அப்படி இல்லைன்னா காவி அக்கா கூட பேசுவா. இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருப்பாளே தவிர அப்போ கூட அவள் கையில் ஃபோனே இருக்காது. அப்படி பார்த்தா ராதிகாவுக்கு எந்த லவ்வுமே கிடையாது. அப்படி இருந்தால் கையில் ஃபோன் வச்சுட்டே சுற்றி இருந்திருப்பாள. சொல்லப்போனால் நம்ம வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டாடி, ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு. ஆமாங்க, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, நானும் லவ் மேரேஜ் தானே. ஆமாம்ல, நீங்கள் 2 லவ் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய தெரியும்ல? ஆமாம், இந்த ஆராய்ச்சி இப்போ ரொம்ப முக்கியம். ஏங்க கத்துறீங்க? கத்தாம
நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஏதோ நாசா விஞ்ஞானி மாரி கண்டுபிடிச்ச மாதிரி இதை கண்டுபிடிச்சிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. போங்க, நீங்க ரொம்ப கத்துறீங்க, நான் தூங்குறேன். ஏய் இருடி, உன் தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தூங்குறாளாம் தூங்குறா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏய் நீ தாண்டி அவ அக்கா, சொல்லப்போனா அவளுக்கு இன்னொரு அம்மாவே நீதான். ஏங்க இப்படிலாம் ஓட்டாதீங்க. சொல்லப்போனா அவ தாங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அதுவும் கரெக்டு தான். நீ என்னைக்கு அக்காவா நடந்திருக்க, இதில் அம்மா வேற. ம், சரி இதெல்லாம் விடுடி, இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது யோசனை சொல்லு. எப்படியாவது இவ மனசை மாற்றி இந்த கல்யாணத்துலேருந்து இவளை ட்ராப் பண்ண வைக்கணும்டி. ஏங்க நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? என்ன? நான் வேணா பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அப்ப வேகமா சவுண்டா கத்தி சொல்லிடுறேன், எனக்கு உங்களை பிடிக்கல, அதனால என் தங்கச்சிக்கு உங்களை கட்டி வைக்க மாட்டேன்னு. கொப்ப மொவல, என் மாமியார் உன்னை எந்த நேரத்தில் பெத்து போட்டாங்கன்னு தெரியலடி. உன் மண்டையில் இருக்கிறது எல்லாமே களிமண்ணு தான். ஏங்க என்ன ஏங்க? நீ போய் பிடிக்கலன்னு சொன்னா அது எப்படி ஒத்துப்பாங்க? அவ பிடிக்கலன்னு சொன்னா தானடி ஒத்துப்பாங்க. போங்க, நீங்க ரொம்ப தான் திட்டுறீங்க. ஷபா, இங்கே பாருடி செல்லம், நான் திட்டலை. ராதிகா சின்ன பொண்ணுல்ல, அவளோட வாழ்க்கையை நம்ம தானே பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனா எவ்வளவு பேசினாலும் அவ தான் புடி கொடுக்க மாட்டேங்கிறாளே, அப்புறம் நான் என்ன பண்றது? அவள் கோஆப்ரேட் பண்ணாத வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி, அவங்க ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப தூங்குமா? தூங்குறதுல இருடி, எந்நேரமும் தூங்கிட்டு தான் இருக்க. அட்லீஸ்ட் நான் வீட்டில் இருக்கும் போதாவது என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம்ல. ஐயோ, நைட்டு 12 மணிக்கு என்னையா பேசுறது? ஏண்டி, புருஷன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையாடி? இருக்கு, ஆனா 12 மணி. ஏண்டி, 12 மணி ஆனா என்ன, 2 மணி ஆனா என்ன, புருஷன்கிட்ட பேசுடி. ஐயோ போயா, வேற வேலை இல்ல. என்ன யோவா? அப்புறம் நீ பாத்தியா பகலெல்லாம் நான் தூங்குறேன்னு? நீ வேற உன் புள்ள உதச்சிட்டே இருக்காயா, இதுல எங்கிருந்து எனக்கு தூக்கம் வர்றது? நைட்டு தான், அதுவும் நீ பக்கத்துல இருந்தா அமைதியா இருக்கான். சரி அப்பயாவது தூங்கலான்னு பார்த்தா இவனாவது பரவாயில்ல, ஆனா நீ ரொம்ப மோசம்யா. அச்சச்சோ, இதெல்லாம் வேற நடக்குதா? சரிடி, நீ கவலைப்படாத, என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிடுறேன், அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். ஐயோ, அவனை கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனா உன்னை தான் என்னால சமாளிக்கவே முடியல. சரிடி, கோச்சிக்காத. ஓ மாமா. என்ன மாமாவா? பாரா, ரொம்ப நாள் கழிச்சு மாமான்லாம் வருது. அதெல்லாம் அப்பப்ப வரும். சரிடி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத. இப்போ என்ன, உனக்கு தூக்கம் தானே வருது, நீ தாராளமா தூங்கு. அப்போ நீங்க? நீ தூங்குடி, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்களும் தூங்கணும். அடியே, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குடி, எனக்கு தூக்கம் வரல. ஏங்க மணி 12 ஆச்சு, அது எப்படி உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும்? இங்க இருந்துடி தூக்கம் வரும், இந்த ராதிகாவை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி கவலைப்படாதீங்க, அதான் நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு பார்த்துட்டு போகட்டுமே. இப்போ என்ன என்கேஜ்மெண்டா பண்றாங்க, சும்மா பார்க்க தானே வராங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் பேசிட்டே இருந்தா நீ பேசிட்டே இருப்ப, தூக்கம் வருதுன்னு வேற சொன்னேன், நீ தூங்கு. ஆஹா, இல்ல நீங்களும் வாங்க. நீ தூங்குடி, நான் பக்கத்திலே தான் இருக்கேன். ம்ஹும். அப்புறம் நீங்க எப்பயும் போல என் பக்கத்துல படுத்து என் மேல கை போடுங்க, எனக்கு அப்பதான் தூக்கம் வரும். உன்ன மாமா. சரிடி, ஆனா ஒன்றுடி, இப்போ வேணா உன் மேலே நான் கை போட்டு தூங்கலாம், ஆனால் வயிற்றுல இருக்கவங்க வெளில வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? ஆ, நானும் என்னோட இடத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. அவன் வேணா அந்த சைடு படுத்துக்கிட்டோம், நானும் உங்க கூட தான் தூங்குவேன். அடியே பொண்டாட்டி பொண்டாட்டி, அது எப்படிடி? குழந்தைய தூக்கிட்டு எப்படி ஓரத்தில் போட முடியும்? நம்ம 2 பேருக்கு நடுவில் தானே அவன் படுப்பான். ஆஹா, அதெல்லாம் என்னால முடியாது, நானும் என் இடத்த யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அப்புறம் பகல் ஃபுல்லா வேணா அவன் என் கூடயே இருக்கட்டும், நைட்டெல்லாம் நானும் வேணும்னா நான் அத்தை மாமா கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அடிங்க, பச்சை புள்ளைய தூக்கிட்டு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுப்பாலாம். ஏன்? என்ன ஏன்? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நானும் என்னோட இடத்த யாருக்கும் தர மாட்டேன். உன்னோட இடத்த யாரும் பிடிங்கிட மாட்டாங்க, அவன் வளர்ற வரையும் தான், அதுக்கப்புறம் அவனா போயிடுவான். எங்க?
அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவங்க தாத்தா பாட்டி கூட போய் தூங்குறதுக்காக போயிடுவான். அது வரைக்கும் அது வரைக்கும் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் தான் இருப்பான். ம், ம் நீலா, ம், உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாடி? இல்ல பிடிக்காது. என்ன பிடிக்காதா? அடியே, ம், சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத. சரி, நம்ம பாப்பாவே வந்தாலும் உன்னோட இடம் உனக்கு தான், சரியா? ம். அதை கொஞ்சம் சிரிக்கலாம்ல, சிரிச்சுட்டே சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும். என் மூஞ்சே இப்படிதான். இப்போ மட்டும் நீ சிரிக்கலன்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் உன்னோட இடம் உனக்கு இல்லைப்பா. ஆ, என்ன லைட்டாக தானே சிரிக்க சொன்னேன், அதுக்கு ஓவராக பிகு பண்ணுற. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்பன்னா ரொம்ப 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 பிடிக்கும். பாடுறா. ம் உங்களுக்கு? நீ தாண்டி எனக்கு எல்லாமே. உன்னை பிடிக்காம இருக்குமா? ஏன் நிலா, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி நான் இல்லாமல் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? ஈ அழாதடி, நான் சும்மா தான் கேட்டேன். உங்களுக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வச்சுக்கிங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், நானும் உங்கள் கூடவே வந்துடுவேன். என்னாலலாம் நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. சரிடி, நான் சும்மா தான் கேட்டேன், நீ அழாத. ம், அழாதடி, கண்ணிலேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு பாரு. அழாதடி, நீ அழுதினா மாமாவுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அழாத. என் பொண்டாட்டி என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க, அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த பாசம் இருக்குமா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்கள் மேலே பாசம் அதிகமாகவே இருக்கும். பார்க்குறேன்டி, பார்க்குறேன். வயிற்றுக்குள்ளே இருக்கிறவங்க வெளில வரட்டும், அப்புறம் பார்க்குறேன். ஏன்? என்ன ஏன்? எல்லா பொண்ணுங்களும் இப்படி தாண்டி, புள்ள வர வரையும் தான் புருஷன். இதுவே புள்ள வந்துடுச்சு, புருஷனை தள்ளி விட்டு பிள்ளைய தான் பார்ப்பீங்க. ஆ, நானும் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு என் புருஷன்தான். எல்லா பொண்ணுங்களும் சொல்கிறது தாண்டி இது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். எனக்கு எப்பயுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். ஆ, என்னாச்சு? ஆ, உதைக்குது. நீ பேசினது உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்டுருச்சாட்டுக்கு, அதான். நான் முக்கியம் இல்லை, அவன் தான் உனக்கு முக்கியமானு சொல்லிட்டு உதைக்குது. என்னங்க இப்போவே எல்லாத்தையும் கேட்டுட்டு உதைக்குது, அப்போ வெளில வந்தா? தாறு மாறு தக்காளி சோறு தான். ஆ, என்ன எப்போ பார்த்தாலும் ஏன்ட்டு உட்காந்துருக்க? இப்போ சொல்லு, என்ன ரொம்ப பிடிக்குமா இல்லை உள்ளே இருக்கவங்கள ரொம்ப பிடிக்குமா? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆ, உதைக்கிறாங்களா? நல்லா உதைக்கிறாங்களா? என்னங்க நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் எப்பயும் என் பக்கத்தில் இருந்தாலும் அமைதியாக தானே இருக்கும், ஒரு சேட்டையும் இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா 2 டைமு. ஆமாண்டி, 2 டைம் உதைச்சாங்கல்ல. நான் இருக்கும்போது சமத்து பிள்ளையா இருக்கும், இப்போ அது கூட உனக்கு நான் பிடிக்குமா அவங்க பிடிக்குமான்னு கேட்குறப்ப தான் நடக்குது. இப்போ சொல்லு, உனக்கு நான் பிடிக்குமா இல்லை உள்ளே இருக்கவங்கள பிடிக்குமா? ம், எனக்கு உள்ளே இருக்கவங்கள தான் பிடிக்கும். அடிப்பாவி, எப்படி பிளேட்டை மாற்றி போடுற பத்தியா? நான் அப்போவே சொன்னேன்டி, இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி தான், புள்ள வர வரைக்கும் தான் புருஷன், புள்ளெல்லாம் வந்துருச்சு அப்புறம் புருஷன்லாம் கிடையாது, புள்ள மட்டும்தான் முக்கியம். இப்போ நீயும் அதே லிஸ்ட்டில் வந்துட்ட பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லை, அதான் நீயே சொல்லிட்டியே. சரி, கடைசியே கேட்குறேன், இப்போ சொல்லு, நானா இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கவங்களா? ம், 2 பேருமே இல்லை, போங்கடா. நீ இருக்கியாடி? போ, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீயே தூங்க வா. இந்த ஒரு விஷயம் மட்டும் எந்த ஜென்மத்திலையும் மாறாதடி. புருஷனுக்கு தூக்கம் வரலினாலும் பொண்டாட்டிக்கு தூக்கம் வந்தால் புருஷனும் தூங்கணும். அது எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை? ஆமாம், என்ன நோம்மா? எனக்கு தூக்கம் வருது. சரிடி, டைமும் ஆயிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் முழிச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நாளைக்கு வேற அவங்க எல்லாரும் வராங்க, நான் வேற அத்தையும் மாமாவும் கூப்பிட போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி நீ தூங்கு. அப்போ நீங்கள்? நானும் தாண்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ரூமில் லைட் எரியுது, வெளில யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன், நீ பாடு. ம், என்னங்க? என்னடி? லவ் யூ. என்ன சிரிக்கிறீங்க? லவ் யூ டூடி. ம், நீங்கள் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, எனக்கு தூக்கம் வருது.
சரி நீ படு, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். பிரபா, எவ்வளோ நேரம் டைம் ஆகுது? இப்போ என்ன உங்களுக்கு? டைம் என்ன ஆகுது? இப்போ எதுக்குங்க கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு கத்திட்டு இருக்கனா? ஏய், டைம் என்ன ஆகுது? நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, புடவெல்லாம் கட்டுறது இல்லையா? ஏண்டி, நம்ம என்ன இப்ப கல்யாணத்துக்கா போறோம்? சும்மா பார்க்க வராங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சுடிதார் போட்டு வரலாம்ல? ஆ, அது எப்படி? கல்யாணம் ஆன பொண்ணு புருஷன் கூட வெளில போகிறோம், அதுவும் பொண்ணு பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது சுடிதார் போட்டால் நல்லாவா இருக்கும்? சாரி கட்டினா தான் நல்லாயிருக்கும். என்னமோ ஒன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி ஓவரா சீன் போடுற. ஹலோ, யாரை பொண்ணு பார்க்க வந்தா என்ன? நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அழகாக ரெடியாக வேண்டாமா? சரி சரி, ரெடி ஆயிட்டல, இப்ப கிளம்பலாமா? ஆ, இருங்க, நான் சாரி எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏங்க, ஒழுங்கா பாருங்க, நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேனா? ஃப்ளீட்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த சாரி எனக்கு நல்லா தானே இருக்கு. கலர் ஓகே தானே? ஆ, அடியே, நான் திரும்பவும் சொல்றேன், ஒன்ன பொண்ணு பார்க்க வரல. தயவு செஞ்சு கிளம்பி வா. நல்லா தான் இருக்கு, நீ சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கிளம்புறியா? உங்களுக்கு நான் அழகாக இருந்தால் பொறுக்காதே. ஆமாண்டி, நீ அழகா இருந்தா எனக்கு பொறுக்காதுதான். பார்த்து, வாய் ஒரு பக்கம் போயிட போகுது. என்னோட வயது தானே போகுது, அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளம்பிட்டல, போகலாமா? ஏங்க, அத்தை மாமா? அவங்கெல்லாம் எப்பயே கிளம்பி போயிட்டாங்க. உன்னாலதான் இவ்வளோ நேரம் நான் லேட்டு. ஓ, அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? நம்ம கூட வர சொல்ல வேண்டியதானே? அதுக்கு நீ சீக்கிரமா கிளம்பி இருக்கணும். இவ்வளோ நேரம் கிளம்புறடி நீ. அதான் அவங்க டிரைவரோட கார்ல போயிட்டாங்க. ஏங்க, அப்படின்னா நம்ம பைக்கில் போகலாமா? ஓ, தாராளமா போலாம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ இவ்வளோ அழகா மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி சாரீலாம் கட்டிட்டு வந்திருக்க. அடிக்கிற வெயில்ல உன்னை நான் பைக்ல கூட்டிட்டு போனேன்னா வச்சுக்கேன், அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். மேக்கப்பும் கரைஞ்சிரும் வேர்வையில, ஹேர் ஸ்டைலும் பறந்துரும், சாரியும் கலைஞ்சிரும். உனக்கு எப்படி? ஆ, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நம்ம கார்லேயே போகலாம். அப்போ கார்லயே போலாமா? ஆ ஆ, நம்ம கார்லேயே போகலாம், பைக்லாம் வேணாம். ஃப்ராடு. ம், ஒன்றும் இல்லை, வா போகலாம்.